ஒரு தொழுகையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்க ஒரு கம்பளியை விரிச்சு பண்ணாங்கன்னா கூட அது கூட ஒரு புனிதமான ஒரு பிளேஸாக பார்க்கக்கூடிய இடம். அதை வந்து எரிப்பதற்கான மனநிலையை உருவாக்கியிருக்குன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாகுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு. ஏன்னா இது வந்து ஈரான் நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஈரான் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. ஈரான் நினைக்கிறது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய இதுல நாங்க வந்துதான் முக்கியமானவர்கள், டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சதுதான் இது. முழுக்க முழுக்க ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கு. நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் செய்திகள் வருது. இந்தியர்கள் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டதா இப்ப இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு. யாரோ ஒரு தலைமைக்கு கீழே நடக்கிற போராட்டம் இது கிடையாது. புது எலெக்ஷன் வரும் இல்லையா, அதில் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது மக்களோட ஒரு பெரிய இது. போலீஸ் என்கொயரியில் இருந்தவங்க உயிரோட வெளியில வந்தார். அந்த சுப்ரீம் லீடர் சொல்றது தான் எல்லாரும் கேட்டாகணும். எனக்கு சுப்ரீம் லீடர் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை தான் எதிர்த்து தான் இந்த போராட்டங்களே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதிகாரத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ட்ரம்பாக இருக்கக்கூடியவர் மக்கள் மேல கை வச்சா நான் இறங்குவேன்னு சொல்றது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாகவும் மாறிடுது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சமூக செயல்பாட்டாளர் மற்றும் கல்வியாளர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் லலிதம். ஈரான்ல பாத்தீங்கன்னா போராட்டம், அதாவது டிசம்பர் 28 வந்து போராட்டமா நடக்க ஆரம்பிச்சது. இப்ப பாத்தீங்கன்னா கலவரமா உள்நாட்டு போரா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அவ்வளோ கலவரம் வந்து ஈரான்ல ஆகிட்டு இருக்கு, என்ன காரணம் சார் இதுக்கு? பொருளாதார பின்னடைவு தான். ஏன்னா விலைவாசி உயர்வுகள், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம், சர்வாதிகாரங்களாக இருக்கக்கூடியது, மக்களுக்கே அச்சுறுத்தலை உருவாக்குறதுன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய பயம்தான் ஒரு பெரிய போராகவே உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக ஒரு போராட்டத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இது பொதுவாகவே அதிருப்தியை பேஸ் பண்ண ஒரு போராட்டமாக மாறி இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி டிசம்பர் 28 ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வணிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைகள்லாம் நடக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் சின்ன ரொம்ப சின்னதாக, அதாவது டெய்லியும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது தான் இது. போக 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 நாளடைவில் இவ்வளவு பெருசாக விரிவடைஞ்சு மொத்த இருக்கக்கூடிய 30க்கும் மேற்பட்ட மாகாணங்கள், எல்லா மாகாணங்கள்லுமே முழுக்க முழுக்க ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ஆனா இதுல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து மறைமுகமா இதை வந்து இயக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் வந்துட்டு இருக்கு. ஈரான் அப்படின்ற பெயரே வந்து போருக்கும் போராட்டத்திற்கும் மிக ஃபெமிலியரான ஒன்று தான். நீங்கள் எப்பவுமே பார்த்துருக்கலாம். இவ்வளோ நாளாக நம்ம வந்து இஸ்ரேல் ஈரானோட போரை பற்றி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி ஈரான் வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயங்களை செய்யுன்றதை நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரான் தாக்குனதும் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குனதும்னு ஒரு பெரிய இதுவை நம்ம பார்த்து இன்னும் முடிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதோட பேச்சுவார்த்தைகளே முடியாததுக்குள்ள அடுத்த ஒரு போராட்டத்தை நோக்கி போறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அதிகார திமிர் வந்து அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றதா உண்மை. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க எப்படி பார்க்கணும்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை ஒரு மனிதர் எப்படி பயன்படுத்திக்கிறாருன்றதை பொறுத்து தான் மக்கள் வந்து மொத்தமாவே மாறுறது. இப்ப நீ வந்து அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனுக்கோ இல்ல மற்ற நாடுகளுக்காகவோ நீ பேசிட்டு இருந்ததை போக இப்போ வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்காகவே நீங்க குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்ப தள்ளப்பட்டிருக்கீங்க. இப்ப 100 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு அரிசி இன்னைக்கு வாங்குற அரிசியை ஒரு 10 நாள்ல 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்டத்தட்ட நம்ம இந்தியாலேயும் அதே நிலைமை தான். நீங்க 20-25 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபாய்க்கு வாங்கின அரிசி இன்னைக்கு 70 ரூபாய்க்கு கம்மியா கிடையாது. 20 வருஷத்துல மாறி இருக்கு. 200 வருஷத்துல மாறாத விஷயம் 20 வருஷத்துல மாறி இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஸ்லோவா ஒன்னொன்னா ஒரு ரூபாவா மாறுறதுனால பெருசா தெரியாம உட்காந்துட்டு இருக்கோம். மக்களும் அதை கடந்து போயிட்டே இருக்கும். ஆனா அதே இடத்துல நீங்க அங்க வந்து ஒரே நாள்ல 100 ரூபாவும் இருந்தது 150 ரூபா மாறிச்சுன்னா நாளைக்கு அது 200 ரூபாவாக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்றது 2 விஷயத்துக்காக தான் இருப்பான். நீங்க அரசு, அதிகாரம், அரசாங்கம், சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் நீ உயிர் வாழணும்னா 3 வேளைக்கு உனக்கு சாப்பாடு இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு 3 வேளை உணவுக்கான தேவைகளே அங்கே ஏற்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையும் பதட்டத்தையும் உருவாக்குறதுன்றது ஒரு பெரிய போராக பார்க்கப்படுகிறது. அது இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் மனிதர்கள் வந்து வெளிநாட்டவர்கள் அங்கே போய் வேலை பார்க்கக்கூடியவர்கள் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னும் செய்திகள் வருது. 116 பேர் கிட்ட பலியும் வந்து அந்த போராட்டம். அது கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலன்றதையும் சொல்றாங்க. ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு இடத்துல சொல்லுது. 500 பேருன்னு ஒன்று சொல்லுது, 116 ஒன்று சொல்லுது, 200 சொச்சம்னு ஒன்று சொல்லுது, வெறும் 56 பேர் தான் ஒன்று சொல்லுது, 22 பேர் தான் ஒன்று சொல்லுது. இப்போ வரைக்கும் வந்து சரியான தகவல்கள் வரவே இல்லை.
ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கேட்குறோம். பட் ஆனால் அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணணும்னா முதல்ல அவங்க யார் மரணிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். இதில் வந்து மரணங்களை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து குறிப்பாக இந்தியர்கள் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டதா இப்போ இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த தகவலும் மிகப்பெரிய ஒரு பிரளயமாக வெடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகுது அப்படின்னா அதற்கு அந்த அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உருவாகும். அப்போ இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஒரு 6 பேர் வந்து இதில் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்ப பெரிய பிரளயமாக இப்போ போச்சு. அதை வந்து அவர்களுடைய நம்மளுடைய அந்த எம்பசி சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து மறுப்பு தெரிவித்து இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் யாருமே கைது செய்யப்படலை, வெளிநாட்டவர்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் எந்த ஒரு முழு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன் அந்த நாட்டால வந்து கட்டுப்படுத்த முடியல சார் இந்த கலவரத்தை? ஏன்னா வெளிநாட்டுல இருந்தே நமக்கு பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு தெரியும். உள்நாட்டிலே இப்படி ஒரு கலவரத்தை நம்மளாலே வந்து தூண்டி விட்டுறோம், இதை அடக்கணும், அதை வந்து சமாதானப்படுத்துறதுக்கான வழி எதுவுமே எடுக்கலையா? அதான் சமாதானம் அப்படின்றது வந்து நீங்க அறப்போர்ல ஆரம்பிக்கிறாங்க தெரியும். முதல்ல ஒரு 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 விஷயத்த ஒருத்தவங்க துவங்குறாங்க, தன்னுடைய நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னும் போதே நீங்க செவி கொடுக்கும் போது பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடும் போது அது தானா முடிவாயிடும். பட் அது ஒரு வாட்டி தாண்டி அது பீப்புள் மிஷனாக மாறும்போது, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா யாரோ ஒரு தலைமைக்கு கீழே நடக்கிற போராட்டம் இது கிடையாது. ஒரு தலைவருக்கு கீழேயோ அல்லது ஒரு குழுவுக்கு கீழேயோ அல்லது ஒரு ஒரு யாரோ ஒரு குரூப்பிசம்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் கூப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி முடிக்க முடியும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இது தன்னிச்சையாக எழுந்த ஒரு போராட்டம் மாதிரி. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஜல்லிக்கட்டோட ப்ரொட்டஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கும்போது யார் யார் எங்கெங்கே எந்த இடத்துல உட்காந்தாங்கன்னே நமக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு தன்னிச்சையான ஒரு போராட்டம் இருந்தது. எந்த ஒரு தலைவனும் கிடையாது, ஆனால் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. சேம் அதே ஒரு ஒரு மெத்தட் தான் இன்னைக்கு அரசாங்கம் கூட்டு ஒரு சில விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஈரானை பொறுத்த வரைக்கும். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப இருக்கக்கூடிய அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கடந்து வருவதற்கான ஒரு தீர்வை சொல்றீங்க, எனக்கு அந்த தீர்வு வேண்டாம், மொத்த ஆட்சி மாற்றமும் உருவாகட்டும், புது எலெக்ஷன் வரும் இல்லையா, அதில் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றது மக்களோட ஒரு பெரிய இது. இதற்கு காரணம் வந்து இது ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது, நீங்க வந்து தொடர்ந்து நடக்கக்கூடிய அதிருப்திகளின் ஒரு இதுதான். நீங்க 2022ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா மாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 22 வயசு பெண் தான், ரொம்ப ஒரு யங் விமன். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிஜாப் அணிவிற விஷயங்களில் வந்து அந்த பெண் வந்து அணியலை அப்படின்றதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட கஸ்டடியில் வச்சு அவங்களுக்கான அந்த என்கொயரி நடந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் பாருங்கள், அந்த சட்டத்தின் இருக்கக்கூடிய இந்த உடையை வந்து நீ பண்ணலை அப்படின்றதுக்காக அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்படுறவங்க கேஸில் அந்த போலீஸ் என்கொயரியில் இருக்காங்க. போலீஸ் என்கொயரியில் இருந்தவங்க உயிரோட வெளியில் வரல, இறந்து போகிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை வந்து 2022 அப்போதான் முதல்ல உருவாக்குது அந்த நாட்டிலேயே. தனி மனித சுதந்திரம் தானே அது. இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறதுனால இதை நீங்கள் ஓப்பனாக பேசிட முடியும். பட் எல்லா நாடுகளும் இன்னும் அதற்குள்ளே இல்லவே இல்லை. இன்னும் நிறைய மன்னராட்சிகளும் சர்வாதிகார அதிகாரிகளுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நீங்கள் கம்யூனியோட அந்த லைஃப் இதுவே பார்த்தீங்கன்னாலே அப்படிதான் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம ஊரில் பிரைம் மினிஸ்டர்னு இருக்காங்க, பிரைம் மினிஸ்டருக்கு தான் உச்சபட்ச ஒரு அதிகாரத்தை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2 மிகப்பெரிய மனிதர்களை சொல்றோம். அப்படின்னா அந்த ஊர்ல நீங்க யார் அதிபராக இருந்தாலும், யார் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும், அரசு ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்து ஒரு சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சுப்ரீம் லீடர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்டாகணும், கடைசி அதிகாரம் அவர் கையில தான் இருக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த சுப்ரீம் லீடரா இருக்கவர் தான் அந்த அம்மோனின்றவர். அவரை எதிர்த்து தான் இந்த விஷயம் இருக்கு. எனக்கு சுப்ரீம் லீடர் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை தான் எதிர்த்து தான் இந்த போராட்டங்களே நடந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, யார் வந்து ஒட்டுமொத்த உச்ச வரம்புல இருக்காரோ அவரே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் சேர்ந்து மாறுறது இருக்குல்ல, அந்த மாற்றம் தான் இந்த 2022 இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். பிற நாடுகளோட ஏற்பட்ட போர், அந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்புகள், அதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள், அதனால இருந்த வலிகள், இது எல்லாமே சேர்ந்து 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 அவங்களை ஒட்டுமொத்தமாக ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கு. கொண்டு வரக்கூடியது கரெக்டா இந்த டைம் வரும்போது 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி ஒரு போராட்டமாக துவங்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு அங்கு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற இடத்துல ரொம்ப ஸ்டாண்ட் பையா நிற்கிறாங்க. இப்போ கமேனி அவர்கள் வந்து இந்த அளவுக்கு அவரோட நாட்டுக்குள்ள உள்ள கலவரம் நடக்குது. ஆனா அமெரிக்கா பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரான் போறப்ப அவங்களுமே வந்து ஈரான் மேல வந்து தாக்குதல்.
ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களே என்ன சொல்றாருன்னா, போராட்டக்காரர்கள் மீது நீங்க கை வச்சீங்கன்னா அமெரிக்கா வந்து உள்ள இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. இது வந்து எப்படின்னா, இப்ப நீங்க வந்து 2 பேருக்கு சண்டை இருக்கு. அந்த 2 பேருக்கு நடக்கிற சண்டையில வந்து எதிரியா இருக்கிறவனோட அவங்க டீமுக்கு சப்போர்ட்டிவா ஒருத்தன் பேசினானா அவன் பெரிய ஆளா மாறிடுவான்ல. கிட்டத்தட்ட இதே இதுதான். இப்ப இந்த நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய போருக்குள்ள அமெரிக்கா வந்து நாட்டிற்கு நான் சப்போர்ட்டா இல்ல, பட் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஆதரவா இருக்கேன் அப்படின்றத சொல்றதன் மூலியமாக மக்களோட முழு பிரச்சாரமும் அந்த அதிபர்களும் அந்த விஷயங்களும் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்துல அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் மக்களை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்வாதிகாரியாக ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய எல்லாத்தையும் கையில வச்சிருக்கக்கூடியவரா ட்ரம்ப்பை பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல ட்ரம்ப் சொல்ற இந்த வேர்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க என்னதான் ட்ரிகர் பாயிண்ட்ல பார்த்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, என்னைய இந்த அரசாங்கம் என்ன வேணா செய்ய முடியும். அதாவது நீ நினைச்சா என்னை சுட்டுறலாம், நீ நினைச்சா என்னை கொண்டுறலாம், நீ நினைச்சா என்ன வேணா செய்யலாம். ஆனா என்னை நீ சுட போற கொல்ல போற அப்படின்ற விஷயத்த நான் கம்யூனிகேட் பண்ணணும்ல. கம்யூனிகேட் பண்றதுக்கு யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவேன்? யார்கிட்ட நியாயம் கேட்பன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த நியாயம் கேட்கக்கூடிய இடத்துல அதிகாரத்துவத்தை வைத்திருக்கக்கூடிய ட்ரம்பாக இருக்கக்கூடியவர் மக்கள் மேல கை வச்சா நான் இறங்குவேன்னு சொல்றது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாகவும் மாறிடுது. அதாவது இந்த ட்ரிகர் பாயிண்ட்ன்றது நீங்களும் நானும் கேட்கும் போது அது ட்ரிகர் பாயிண்டா தெரியலாம். பட் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி பார்த்துடுறாங்க அது. ஸோ அதனால இன்னும் எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் உருவாயிடுது. இந்த ட்ரிகரிங் என்ன ஆகுதுன்னா அந்த நாட்டின் அதிபரை எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருது. அப்போ அந்த ட்ரம்ப் பிளே பண்ற அந்த மெக்கானிசம்ல என்ன ஆகும்னா, இப்போ போய் எப்படி வந்து உள்ள கடத்திட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து இங்க இது பண்ணாங்களோ சேம் அதே நாட்டுக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ற மாதிரி சேம் அதே மெத்தடை வந்து இங்க ஈரான்ல அவங்க வந்து நடைமுறைக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கலாம். நினைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதனால தான் இன்டர்நெட் முடக்கப்பட்டிருக்கு. ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இன்டர்நெட் முடக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா எவ்வளவு பேர் இறந்தாங்க அப்படின்ற செய்திகளை ஏன் சொல்ல முடியலன்னா, இன்டர்நெட் மீடியத்தை வச்சு மட்டும்தான் உங்களால என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்தை வெளி உலகத்துக்கு காட்ட முடியும். அப்படி வெளி உலகத்துக்கு காட்டுற இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நாட்டோட அரசே பண்ணிட்டாங்க. அப்போ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனுமே வெளியில வராத அளவுக்கு கடைசி 2 நாளாக முழுவதுமாக முடக்கப்பட்டிருக்கு. அப்ப முடக்கப்பட்டிருக்கும் போது மக்கள் உண்மையிலேயே இறக்குறாங்களா, மக்கள் உண்மையிலேயே அடிபடுறாங்களா, இல்லது அதிபர்கள் வந்து இறந்து போறாங்களா, அல்லது ராணுவ படை வீரர்கள் இறந்து போறாங்களா அப்படின்ற எதையுமே நீங்க பார்க்க முடியாது. நீங்க எந்த ஒருத்தரை வந்து ரீசெண்டா வந்து அமெரிக்கா வந்து தலைக்கு குறி வச்சு கொலை பண்ணிச்சோ அந்த அதிபருக்கு சிலை வச்சு வழிபட்டாங்களோ அதே அதிபரோட சிலையும் அதே மனிதருடைய சிலையை இவர்கள் மக்களை சேர்ந்து உடைக்கக்கூடிய நிலையும் தள்ளப்படுது அப்படின்னா அப்ப அவர்களுடைய மனப்பான்மை எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கும்ன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டாவது நீங்க சொல்ற மாதிரி உள்நாட்டு அரசியல் கட்சிகள் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலும் பெரிய விஷயம். ஏன்னா ஈரான் நினைக்கிறது என்னன்னா, இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய இதுல நாங்க வந்துதான் முக்கியமானவர்கள், எங்களோட சப்போர்ட்ல தான் எல்லா இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்தை காட்டணும்னு நினைச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது, நான் இறை நம்பிக்கையில இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல நான் இறைவனுக்காக பயணிக்கும் போது அந்த இறைவன் எனக்காக நிற்பான் அப்படின்ற எண்ணத்தோட அவர்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய கடமைகளை செஞ்சிடறாங்களே தவிர யாரோ ஒருத்தவன் நீ பயன்படுத்தி இன்னொருத்தவன் ரூல் பண்றதை யாருமே ஒத்துக்கிறது இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன். அதுவும் இந்த மாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக பார்க்கப்படுது. இப்போ இஸ்ரேல் ஈரான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்க உள்ள நம்ம கடைசியா பார்த்த காட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த மசூதியை வந்து தீ வச்சு கொளுத்துறது வந்து மக்களே ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கடுத்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னே தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? இல்லை, இதுவே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மசூதின்றது வந்து ஒரு தெய்வீகத்தின் இப்ப நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய புனிதமான ஒரு இடம். அதை நீங்க வந்து எங்க பாத்தீங்கன்னாலும் எதுவா இருந்தாலும் ஒரு தொழுகையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல அவங்க ஒரு கம்பளியை விரிச்சு பண்ணாங்கன்னா கூட அது கூட ஒரு புனிதமான ஒரு பிளேஸாக பார்க்கக்கூடிய இடம். அதை வந்து எரிப்பதற்கான மனநிலையை உருவாக்கி இருக்குன்னா இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஈரானோட ஒட்டுமொத்த நாட்டிலையுமே அரசியல் சேஞ்ச் கம்பல்சரி நீங்க எதிர்பார்க்கலாம். கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ். இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு ஆயிடுது இல்லையா. நீங்க ஒரு நாடுன்றது அங்க இருக்கக்கூடிய மக்களை வைத்து தான் அந்த நாடுன்ற ஒரு பெயர் இருக்கும். மக்களே இல்லாதது ஒரு நாடாக இருக்கவே முடியாது இல்லையா. அப்ப அந்த மக்களோட முழு விருப்பமாக நாடோட எதிர்ப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த நாட்டிற்கு தேவையான மொத்த அதிகாரங்களும் மாறிடும். அப்படி மாறுறது மட்டும்தான் அவங்களே வாழ வைக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்னைக்கா இருந்தாலும் நீ வந்து இன்னைக்கு அரிசி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்காம நான் இறந்து போறதுக்கு பதில் மொத்தமா நான் இறந்து போறேன்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அது துணிச்சலா இருக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இனிமேல் என்ன மாதிரியான
என்ன மாதிரி அங்க நடக்கும் சார்? எந்த மாதிரி எதிரொலி இதுக்கு மற்ற நாடுகளுக்கு ஏதாச்சும் வருமா அங்க நடக்கிற அந்த போராட்டத்தின் எதிரொலி? ஈரான்னால மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க குறிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா ஏன்னா இது வந்து ஈரான் நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஈரான் நாட்டுக்கும் ஈரான் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்ற பட்சத்துல இது வந்து மிகப்பெரிய லெவல்ல யாருமே பெருசா இது பண்ண மாட்டாங்க. ஆனா அமெரிக்கா அதுக்குள்ள உள்ள நுழையுது அப்படின்ற பட்சத்துல இதோட மொத்த சாப்டருமே தலைகீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மேபி ஒரு 2-3 நாள்ல என்ன வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். அது ஏன்னா ட்ரம்ப் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புகள் தொடர்ந்து அதை பற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான வார்னிங்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இன்டர்நெட்டும் வந்து பேண்ட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ உண்மையிலேயே மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட ட்ரம்ப்போட ஆக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமாக அவங்களுடைய சர்வாதிகாரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தையும் மொத்தமாக உடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. நன்றி.